ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஆர்கே அனிமல் லவர். உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடு பார்க்கணும்னா நம்ம ஆர்கே அனிமல் லவரை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸ்லீப்பி ரங்கரோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மனமாக பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபாடா நல்ல தூக்கம்டா. ஆமாம், எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன்? இப்போ மணி என்ன ஆகுது? என்னது 6 மணி நேரம் தூங்கியிருக்கணும்? ஐயோ, லாக் அவுட் பண்ணி ஆகணுமே, நேரம் 5:30 ஆயிருக்குமேங்க. உடனே லாக் அவுட் பண்ணி போய் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ யோசிக்கிறான், நம்ம இவ்வளோ நாளாக இந்த கேம் விளாண்டுட்டு இருக்கோம், ஒரு வாட்டி கூட ஸ்டேட்டஸ் ஒன்றோ நம்ம முன்னாடி வந்ததே கிடையாது. இது என்னடா புதுசாக ஸ்டேட்டஸ் ஒன்றோலாம் வருது அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன தான் கொடுத்துருக்காங்க, சரி திறந்து பார்ப்போம் அப்படின்னு திறக்கிறான். டக்கு 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 டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் நிறையா வர ஆரம்பிக்குது ஹீரோவுக்கு. என்னடா நடக்குது இங்கே? லேய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஆமாம், இப்போ என்ன நடக்குது? என்னது, என்னோடய கிளாஸை சேஞ்ச் பண்ணிக்கணுமா? எப்புட்றா? இவ்வளோ நாளாக நான் தூங்கிக்கிட்டு தானடா இருந்தேன், தூக்குறதுக்கு தானடா இந்த கேமுக்குள்ளே வந்தேன், இதே போடுறா சாத்தியம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம், இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டிருக்கு? இந்த ஸ்டேட்டஸ் பாரில் இப்போ நீங்கள் கிளாஸ் சேஞ்ச் ஆகிட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரேங்கு என்னது காட் ரேங்கா? ஐயையோ, இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த கேம் நேரத்தில் 10,000 மணி நேரம் தூங்கியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்குள்ள இந்த பவர்லாம் கிடைக்கிது அப்படின்னு ஹீரோக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸ் பார் ஓப்பன் பண்ணு. ஆமாம், நம்மளுக்கு என்னென்ன பவர் கிடச்சிருக்கு? பிளேயர் ஹியூ சாங்கு, லெவல் 1 காடோட டிசெண்டண்ட்டு, டைட்டில் வந்து யூஆர்ஏ லெஜெண்டு, பட் ஏ காடா என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? ஹச்பி 1100, ஐயா அப்பாவு என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன ஓபி பவராக இருக்க மொழி எனக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் டுட்டோரியலையும் சேர்ந்துக்கலை, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட டைட்டில் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பவர்ஃபுல்லான டைட்டில் எனக்கு கொடுத்து வச்சுருக்காங்களே, இது எதுவும் உள்குத்து இருக்குமோ? என்ன தான் இருக்குன்னு பார்த்துரும் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனோட டைட்டில்லாம். டக்குன்னு ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஆமாம், இது மட்டும் ஹை ரேங்க் டைட்டில் வச்சுருக்கவங்கலாம் இப்போ நிறைய சம்பாதிக்கிறாங்க தானே இந்த கேமில், அப்படின்னா நம்மளாலையும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது, முதல்ல லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் போயிட்டு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேமை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லாக் அவுட் பண்ணிட்டு வெளில போகிறான். ஆமாம், இந்த கேம் விளையாடுறதுனால இன்கம் எவ்வளோ வரும்? ஏன்னா அது மில்லியன்ஸில் வருதா? எப்பட்றா ஒரு கேம் விளையாண்டா மில்லியன்ஸில் வருது அமௌண்ட்டு அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னோடய டைட்டில் வச்சு நான் ஒரு ஸ்கில்டு பிளேயராக மாறிட்டேன்னா கண்டிப்பாக என்னாலையும் இப்படி சம்பாதிக்க முடியும் தானே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு, நான் இப்போ லோ லெவலில் தானே இருக்கேன், என்னோடய லெவலை அதிகரிச்சேன்னா நானும் இப்போ அது மட்டும் சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், 2 மாதத்துக்குள்ளே என்னோடய லெவலை எப்படியாச்சும் அதிகரிச்சிடணும், இப்போதைக்கு இதை விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் சமைச்சிக்கிட்டு இருக்கான். பாட்டு பாடிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்கான். இனிமேல் என்னாலையும் காசு சம்பாதிக்க முடியும் இந்த கேம் மூலியமாக, ஏன்னா எனக்கும் இப்போ ஒரு டைட்டில் இருக்குது, இதை வச்சு என்னால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான், ஏய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிட்லாம், இரு நான் இந்த வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி ஹீரோட்ட சொல்கிறான். சரி நான் அவனை அழைக்க வரேன். அடே பைத்தியக்காரன், நான் வரந்தேன்டா சொன்னேன், அதுக்குள்ளேயும் ஏன்டா உள்ளே வரேன் முட்டா பையில அப்படின்னு ஹீரோ போட்டு திட்டிகிட்டு இருக்கா ஹீரோட தங்கச்சி. நான் எதுவும் உனக்கு உதவி செய்யணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பாத்ரூம் தான் போகணும் அப்படின்னு ஹீரோ தங்கச்சி கொஞ்சம் பொறுமையாக சொல்லிகிட்டு இருப்பா. சரி அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? அடே முட்டா பையில, ஒழுங்காக கதவை சாத்திட்டு வெளில போடா, நானே பார்த்துக்கிறேன், போடா வெளியே அப்படின்னு ஹீரோட தங்கச்சி ஹீரோ பார்த்து கத்துறான். சரி ரொம்ப கோவப்படாத, நான் வெளில போகிறேன், போடா பைத்தியக்காரனா இருப்பாமல அப்படின்னு ஹீரோட தங்கச்சி திட்டிகிட்டு இருக்கா. டாக்டர் சொன்ன மாட்டோமே, அந்த கேம் விளாண்டா எனக்கு ஏதோ கொஞ்சம் முன்னேற மாட்டேன் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து வச்சு நடக்க ட்ரை பண்ணுறா ஹீரோட தங்கச்சி. என்னால் நிற்க முடியுது, ஆனால் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேம்லனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நிஜ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஹீரோட தங்கச்சி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. டாக்டர் சொன்ன மாட்டோமே, இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்குது, நான் மறுதிருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் என்னால் நடக்க முடியும் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி நினைக்கிறேன். நம்ம ஹீரோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன்னு டக்குன்னு பயந்துட்டு கீழே உழுவுற மட்டும் உட்காந்துட்டு, அடே பைத்தியக்காரா, நானே இப்போ தான்டா கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பித்தேன், அதுக்குள்ளேயும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு ஹீரோட தங்கச்சி திட்டிகிட்டு இருப்பா ஹீரோவை. அடே நீ பண்ண உதவிலாம் போதுண்டா, பண்ணதே போதுண்டா, முதல்ல நான் அப்போயே ஒன்று வெளில போக சொல்லிட்டேன்னு, ஒழுங்கு மரியாதையாக வெளில போடா, கதவை சாத்துறா அப்படின்னு ஹீரோட தங்கச்சி அவனை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக இந்த சீக்ரெட்டை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும், நான் கண்டிப்பாக என்னால் நடக்க முடியும், என் அண்ணனுக்கு தெரியாமல் நான் இந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும், விழிப்புலேருந்துனாலும் மறுதிருப்பி நான் நடக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி நினச்சிக்கிட்டு இருக்கா. அதோட அங்கே சீன் கட்டாயி இப்போ வேறு இடத்துல கட்டிகிட்டு இருக்காங்க. என்னது, ஏன் இப்போ ராஜினாமா லெட்ரு கொடுக்குற, அதுக்குள்ளேயும் எதுக்கு நீ வேலையை விட்டு போகிற அப்படின்னு ஹீரோட மேனேஜர் ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், டேய் சொட்டை, எனக்கு இந்த வேலைலாம் வேணாண்டா,
அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் என்னோடய ரிசைன் லெட்டர் அனுப்பிட்டேன், எனக்கு இனிமேல் வேலை வேண்டாம், நான் இங்கேருந்து போகிறேன், போயிட்டு வரேன்டா சொட்டை அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு போகிறான். ஒரு மாதிரி பதட்டத்தோடையே, ஆமாம் நீ இப்போ இந்த வேலையை விட்டு போயிட்டீன்னா நீ அடுத்து என்ன பண்ண போகிற, நீ ஒரு யங் மேன் தானே, அதனால் அப்படின்னு ஹீரோவை பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் சொட்டை, நீ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தால் என்ன வேண்டாலும் பண்ணலாமா, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ராஜினாமா கடிதத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆஃபீஸில் எல்லாம் பேசிட்டாங்க. யோ அந்த சியூசாங் வேலையை விட்டு போகிறானா, அவன் நல்லா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதோட அவனுக்கு ஒரு சிஸ்டர் வேறு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவன் சிஸ்டருக்கு நடக்க முடியாதுன்னு நினச்சேன். ஏன் இப்படி பண்ணுறான் அவன், எதனால் வேலையை விட்டு நிற்கிறான் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்கிறான், எப்பா இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டீன்னா உன்னோட நடக்க முடியாத அந்த ஊனமான தங்கச்சியை யாருப்பா பார்த்துக்கிறது, ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் யார் பார்த்துக்கிறது, நீ வேலையை விட்டினா என்ன பண்ணுவ அப்படின்னு கொஞ்சம் தெனாவட்டா ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அவன். ஹீரோ கோவமா, டேய் இன்னொரு வாத்தி என்னோட தங்கச்சியை பற்றி ஏதாச்சும் பேசுன உன்னை கொன்னுடும் அப்படின்னு மிரட்டுறான் ஹீரோ. மேனேஜர் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பொசுங்கன்னு இப்படி பேசிட்டான் அப்படின்னு ஹீரோ பார்த்து பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன், நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் டெரராக சொல்கிறான். டேய் இன்னொரு வாட்டி நீ என்னோட வாழ்க்கையில் வந்தினா வச்சுக்க, அதுதான் நீ கடைசியாக உன்னோட வாழ்க்கையை வாழ்கிறதா இருக்கும், அதுக்கப்புறம் நீ நரகத்தை தான் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹீரோ அந்த மேனேஜரை மிரட்டுறான். அந்த மேனேஜர் ஹீரோ பார்த்து பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ விட்டா போட்டதில்லை நம்மளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அந்த மேனேஜர். ஹீரோ அவனோட வேலை பார்த்த எல்லாருக்கும் என் நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். பவர் பிசிஸ் ஒன்று ஒரு இடத்த காட்டுறாங்க. ஹீரோ அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் இப்போ ஒரு லாட்ரி அடித்த மட்டும் தெரியுது, ஆனால் லாட்ரி நான் ஜெயிக்கலை, ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் லாட்ரியோட பெரிய விஷயம் ஒன்று கிடச்சிருக்கு, நான் அந்த கேம் மூலம் என்னால் பணம் சம்பாதிக்க முடியும், அந்த கேம் விளாண்டாலே போதும், நான் என்னோடய லெவலை அதிகரித்தேன்னா கண்டிப்பாக என்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ உள்ளே வரலாமான்னு கேட்டு அவங்க ஒருத்தர் கம்ப்யூட்டருக்கு எதுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அவர்கிட்ட சொல்கிறான், நான் இங்கே ப்ளே பண்ணிக்கலாமா, சரி அங்கே இருக்குது பிசி அந்த பக்கம் போய் அங்கே போய் ப்ளே பண்ணிக்க அப்படின்னு அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கான் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவை பார்த்து. ஒரு வழியாக நம்மளுக்கு இந்த பிசி கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன், சரி நம்மளுக்கு இப்போ என்ன பவர் கிடச்சிருக்குன்னு போய்த்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செக் பண்ணுறதுக்கு போய் உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஓ கேம் விளாட்ற கேப்சூலும் இங்கே இருக்குதா, அப்போனா பிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் கேப்சூலும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு வரான். சரி இந்த கேமை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்கள் இப்போ கேம் வச்சு காசு சம்பாதிக்கணும்னா அந்த கேமுக்குள்ளே இருக்க மான்ஸ்டர்லாம் கொன்று அதோட பார்ட்ஸ்லாம் கொண்டு வந்து விற்றீங்கன்னா உங்களுக்கு நிறையா காயின்ஸ் கிடைக்கும், அதை நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு ஹீரோ ஆச்சரியப்படுறான், என்னது மான்ஸ்டரை கொன்று அதை கொடுத்தாலே காசு கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இன்னொன்று இருக்குது, நம்ம ஹை லெவல் ரேங்கில் இருந்தோம்னா நம்மளுக்கு நிறையா பணமும் கிடைக்கும், லோ லெவல் ரேங்கில் இருந்தோம்னா நம்மளுக்கு பணம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் எவ்வளோ ரேங்க் அதிகரிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட கெப்பாசிட்டியும் உங்களோட காயினையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும், உங்களோட ரேங்கை பொறுத்து தான் உங்களுக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. ஹீரோ பார்க்குறான். அந்த கடை வச்சுருக்கவன்ட்ட ஹீரோ கேட்குறான், ஆமாம் நான் அந்த கேப்சூலை யூஸ் பண்ணிக்கலாமா, ஆமாப்பா எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ண போகிற. ஹீரோ அவனோட ஃபோன் எடுத்து பார்க்குறான். இப்போ மணி 1 ஆகுது, இப்போலேருந்து ஒரு 8 மணி நேரம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கரெக்டாக 8 மணி வரையும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த கடைக்காரன் ஹீரோ பார்த்து, எப்பா ஒரு 270,000 யான் காசு கொடுத்துருப்பா, நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க, என்ன சார் அவ்வளோ காசா, ஏப்பா கேப்சூல் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால தான் இவ்வளோ காசு அப்படின்னு அந்த கடைக்காரன் கொஞ்சம் திறவட்டா சொல்கிறான். சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய்ட்டு அந்த கேப்சூலுக்குள்ளே உட்காந்து அவனோட ஐடியை லாகின் பண்ணுறான். ஹீரோ லாகின் பண்ணிட்டு அந்த கேமுக்குள்ளே போயிட்டான். ஹீரோ நினைக்கிறான், எப்பாடா ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு, ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் விண்டோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் நெட்டில் நிறையா தேடி பார்த்துட்டேன், இது மட்டும் ஸ்கில்லாம் இருக்குதுன்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்த ஸ்கில்லாம் அவ்வளோ முக்கியமான ஸ்கில்லாக இருக்குமோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் இதெல்லாம் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்கில்லுன்னே தெரியலடா எனக்கு, என்னென்னத்தையே பிடிச்சி கொடுத்து வச்சுருக்காங்க, என்னடா இதெல்லாம் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன அது, இந்த ஸ்கில்லு பயன்படுத்துகிறோம்னா தூங்கணுமா, அதோட காடோட ஸ்கில்லா அப்படின்னு ஹீரோ போட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை என்ன கைண்ட் ஆஃப் காடடா இவன், யாராலையும் இவனை தோக்கடிக்க முடியாதா, அடா டேய் இவன் யாருன்னே எனக்கு தெரியலை, இவனோட ஸ்கில்லை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து வச்சுருக்கீங்களடா அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ ஸ்கில்லை பாரு, டெத் அண்டு ஸ்லீப்பான், இதெல்லாம் ஒரு ஸ்கில்லுன்னு கொடுத்து வச்சுருக்காங்களே, சரி மிச்சம் என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ எல்லா ஸ்கில்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆஹா தூங்குறதுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கா, இது எனக்கு நல்லா இருக்கும் போலையே, எனக்கு சூட்டாகிற ஸ்கில்லாக கொடுத்து வச்சுருக்காங்கய்யா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். டக்குன்னு ஹீரோ ஆச்சரியப்பட்டு போய்ட்டான். என்னது இந்த ஷாப்பில் நம்ம வாங்கினோம்னா
ஸ்கில்லு ஓபி ஸ்கில்லு லெஜெண்டரி ஸ்கில்லாம் நிறையா கிடைக்குதா? என்னடா இது இப்படிப்பட்ட ஸ்கில்லை கொடுத்து வச்சிருங்க எனக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். எப்பா தம்பி இன்னும் கொஞ்சம் கீழே எழுதியிருக்க, அதை படிச்சுக்க. என்னது இந்த ஸ்கில்லை எதையும் விற்க முடியாதா? அடாச்சை, என்னால் விற்க முடியலனாலும் இந்த ஸ்கில்லை என்னன்ட்டேருந்து யாராலையும் திருட முடியாது, அது வரைக்கும் போதும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஓஹோ, தேனஸ் கடவுளுக்கு பெரும்பாலும் தூங்குறது தான் பெரிய பொழப்பாகவே இருக்கும். அதனால நிறைய பேர் தேனஸ் கடவுளுக்கு கீழே வேலை பார்த்தவங்கலாம் அவர் ரொம்ப தூங்கிட்டே இருக்காருன்னு நிறையா புகார் சொன்னாங்க. ஆனால் அவர் தூங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்கில்லை கண்டுபிடிச்சாங்க தேனஸ் கடவுள் கொண்டியும். அவர் தூங்கும் போதும் அவரால் தனியாக பணிபுரிய முடியும்னு ஒரு ஸ்கில்லை கண்டுபிடிச்சாங்க, தூங்கிக்கிட்டே வேலை பார்க்குறது. இப்போ படித்து சொல்லிட்டு இருந்தால் ஒரு ஸ்கில்லும் உங்களுக்கு புரியாது, அதனால் ஹீரோ பயன்படுத்தும் போது எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தேனஸ் ஆஃப் தி டெத் கார்டு இன்னொரு ஸ்கில்லோட நேமு. ஓ, இந்த ஸ்கில்லு வந்து அட்டாக் பவர் அதிகரிக்கிறதுக்கா? அவனுக்கு உழுவுற டேமேஜே அதிகமாக கொடுக்குமா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். எப்பாடா டேய், எனக்கு 10 ஸ்கில் இருக்குது, இது மக்கள்கிட்ட சொன்னால் என்ன ஹேக்கர்னு சொன்னால் கூட நான் நம்புவேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ அப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போதே உங்களோட தூங்குகிற ஸ்கில்லு ஆக்டிவேஷன் ஆகுது. என்ன நடக்குது இங்கே? உங்களோட கேப்சூல் டேமேஜ் ஆனதுனால நீங்கள் இப்போ லாக் அவுட் பண்ணி வெளில போகிறீங்க, நீங்கள் இப்போ வெளில போகிறீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே டக்குன்னு தூங்கிடுறான். நண்பர்களே, இதோட இந்த எபிசோடு முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடு உடனே அப்லோடு பண்ணுறேன். இனிமேல் தான் இந்த மான்வா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. நம்ம ஆர்க்கு அனிமி லவருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.